ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் ரமலான் ஆரம்பிக்க போது. இந்த ரமலானில் வெளிநாட்டவர்கள், குறிப்பாக இந்துக்கள், நான் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி நோன்பு வைக்காத நபர்கள் வெளியிடங்களில் தண்ணீர் குடிப்பது, அதே போல் உணவுகளை வெளியிடங்களில் சாப்பிட்றது, இதற்கெல்லாம் தடை விதிக்கப்படும். அது குறித்த முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. 2 இராணுவ வீரர்கள், குவைத் இராணுவ வீரர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்காங்க. எங்கே எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, புதன்கிழமை அமெரிக்கா மற்றும் குவைத் இராணுவம் இணைந்து ஒரு துப்பாக்கி சுடுதல் பயிற்சியை நடத்தியிருந்தாங்க. இந்த பயிற்சியின் பொழுது விபரீதமான முறையில் 2 இராணுவ வீரர்கள் மீது அந்த துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து 2 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 2 பேர் சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 நபர்கள், இறந்த 2 இராணுவ வீரர்களினுடைய உடல்களும் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. குவைத்தினுடைய அமீரும் இந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதே போல் அந்த இராணுவ வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து மரியாதையும் குவைத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் இன்னும் ஒரு வாரத்தில், அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து முஸ்லீம்கள் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரமலான் டயத்தில் நான் முஸ்லீம், அதாவது இந்துக்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள், அதே போல் கிறிஸ்தவர்கள், மற்ற மதங்களை சார்ந்தவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனால் பப்ளிக்காக அவங்க பப்ளிக் பிளேஸில் வைத்து தண்ணீர் குடிப்பது அல்லது உணவுகளை பப்ளிக்கில் வைத்து சாப்பிட்றது, இதற்கெல்லாம் தடை விதிக்கப்படும். இது அரபு நாடுகள் முழுமைக்குமே இருக்கும். அதே போல் 6 மணி நேர டியூட்டி டைமிங் குறைச்சிருவாங்க. 8 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு 6 மணி நேரமாக டியூட்டி டைமிங் இருக்கும். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, காமனாக எல்லா நபர்களுக்குமே, குவைத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சட்டம் பொருந்தும். இது ஒருபடி மேலே குவைத்தியலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 4.5 மணி நேரம் தான் டியூட்டி டைமிங்கே இருக்கும். அதே போல் பேங்க் செக்டாரில் ஒரு முக்கியமான முடிவுகளை தற்போது எடுக்க போகிறாங்க. அதாவது இந்த நோன்பு டயத்தில் கடந்த காலங்களில் போலவே ஷிஃப்ட் டைமிங்கை 2 டைமிங்காக பிரித்து காலையில் கொஞ்சம் நேரமும் ஈவினிங் கொஞ்சம் நேரமும் வேலை பார்க்குற மாதிரி, பகல் நேரங்களில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வரப்போகுது. பல இடங்களில் இருக்கக்கூடிய வங்கிகள், அதாவது மால்களில் வங்கிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஏர்போர்ட்டில் வங்கிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாமே இந்த சிஸ்டத்தை அடிப்படையில் செயல்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரமலான் டயத்தில் முஅத்தின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களில் தொழுகை வைக்கக்கூடியவங்க, அதே போல் பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லக்கூடியவங்க, சுத்தம் செய்யக்கூடியவங்களுக்கு நோன்புனுடைய கடைசி 10 நாட்கள் விடுமுறை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோன்பு முடிஞ்சு, இந்த ரமலான் பெருநாள் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வெக்கேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குவைத்தினுடைய அவுகாஃப் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஹால் ஆஃப் பிப்ரவரியும் விடுமுறையும் இருக்குது. 25லேருந்து 28 வரைக்கும் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை இருக்குது. எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் அதற்குமே தயாராக இருங்க. அதனை தொடர்ந்து 6 மணி நேர டியூட்டி டைமில் நேரடியாக வேலை பார்ப்போம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க.